சென்னையில் நேற்றும் இன்றும் கனமழை பெய்து வருவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடியதை நாம் செய்திகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் தற்போது வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதை முழுவதுமாக நீர் தேங்கியிருக்கிறது. மக்கள் சிரமப்பட்டு நடந்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அந்த பகுதிகளை மக்கள் செல்லாதவாறு ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தும் பணி எப்போ தொடங்கப்படும்? வழக்கமாக சென்னையில் எப்போது மழை பெய்தாலும் உடனே இந்த வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவா சுரங்கப்பாதையிலே தண்ணீர் தேங்குவது வழக்கம். ஏனென்றால் ஒரு தாழ்வான பகுதியிலே இந்த சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய காரணத்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தால் உடனே இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் முழங்கால் அளவு வந்துவிடும். தற்போது முட்டிய அளவுக்கு மேல் தண்ணீர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆனால் தொடர்ந்து நள்ளிரவு முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்தது. இன்று காலையிலும் கூட அதன் காரணமாக தற்போது ஜீவா சப்வே அந்த சுரங்கப்பாதையிலே தற்போது மழை நீர் தேங்கி நிற்கின்றது. இந்த பகுதி வழியாக வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். மேலும் பொதுமக்கள் மேற்கொண்டு செல்ல முடியாதபடி அவர்களுக்கு அந்த பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பொதுமக்கள் அந்த பகுதி வழியாக இல்லாமல் வேறு பகுதி வழியாக செல்ல வேண்டுமானால் பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த பாதசாரிகள் நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பாதை என்பது சற்று மேலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதி வழியாக நடந்து செல்பவர்கள் மட்டும் அதன் வழியாக நடந்து செல்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் போன்றவை செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.